فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من كان من الكبرياء من ذرة القلوب لا يدخل الجنة أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري. கண்ணியத்திற்குரிய பெரியகளே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், மன் கான ஸர்ரத்தின் ஃபில் குலூபில் கிப்ரியா, யாருடைய உள்ளத்திலே கடுகு அளவு தற்பெருமை இருக்கின்றதோ, என்னஜி நான் தான் பெரியவன், நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு யாருடைய உள்ளத்தில் கிபிரியா அப்படின்னா தற்பெருமை, यानी अपने आप को बड़पन समझना, बड़ापन समझना, तो யார் அப்படி தற்பெருமையோடு நடக்கின்றார்களோ லா யதுகுலுல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய ஒரு அழகான சம்பவத்தை ஹஜரத்தே இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார். என்ன அப்படின்னா, நல்லா கவனமாக கேட்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட ஒரு ஷைத்தான் வந்தான். ஷைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தான்கிட்ட கேட்குறாங்க, உன்னுடைய நண்பர்கள் யார், உன்னுடைய எதிரிகள் யார், உன்னுடைய நண்பர்கள் யார், உன்னுடைய எதிரிகள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஷைத்தான் சொன்னால் 15 பேர் இருக்கிறாங்க. ஆமாம், என்னுடைய நண்பர்கள் எதிரிகள் எல்லாமே 15 பேர் இருக்கிறாங்க. சரி, அதில் யார் நண்பர் சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே சொன்னாப்புல, யார் எந்த கணவன் தன்னுடைய மனைவியோடு அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்கானோ அவனுடைய நெருங்கிய நண்பன் அப்படின்னு சொன்னான். क्या भाई, कौन सा आदमी अपनी बीवी से बार बार लड़ाई करता रहता, हर बात को झगड़ा करना, नमक नहीं है, मिर्ची नहीं है, அதுக்கு தமிழில் சொல்லுவாங்க, முன்னாடி போனால் முட்டுது, பின்னாடி வந்தால் உதைக்குது. அதாவது ஆகாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம், என்ன பார்த்தாலும் பொண்டாட்டிகிட்ட குறைய கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கு. அப்படிலாம் சில கேரக்டர் இருக்காங்க, ரொம்ப பேர் இருக்கிறாங்க. மனைவியை உக்காந்தா குத்தம், நின்னா குத்தம், நடந்தா குத்தம், இப்படி தன்னுடைய குறையை என்றைக்குமே அவனுக்கு தெரிஞ்சது பார்த்தது கிடையாது. ஆனால் மனைவியுடைய குறையை பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படின்னா சில சைக்கோக்கு இருக்காங்க. சில பேர் சொன்னால் அவன் மனுஷன் கிடையாது, அவன் சைக்கோ தான் உண்மையாலுமே. பெரிய நண்பர்களே, அதாவது மனைவி அப்படிங்கிறது நம்மளில் பாதி, மனைவிங்கிறது நம்மளில் பாதி. இப்போ நாம் எப்படி மாதிரி நம்ம மனைவி அது மாதிரி நினைக்கிறது கிடையாது. ஒரு எதிரியை பார்க்குற மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படா சிக்குவா இவ முசுபில்லா. இப்போ இந்த சக்கரத்தை பிடிச்ச செல்ஃபோன் வேறு வந்துருச்சிங்களா. இப்போ மனைவி ஒருத்தர் பேசினா எனக்கு சந்தேகம் வந்துருக்கு. இப்போ மனைவி அவங்க அப்பா அம்மாட்ட பேசிகிட்டு இருப்பான், உடனே எனக்கு செக் பண்ணுவான் யார்கிட்ட பேசுகிறான், என்ன பேசுகிறான். இன்றைக்கெல்லாம் வாய் வார்த்தையெல்லாம் செல்லுபடி ஆகிறது இல்லை, எல்லாமே செல்லு தான். ப்ரூஃப் என்னன்னா செல்லு தான், செல்லு தான் குணம் காட்டுறான். இங்கே பாருங்கள் வீடியோ கால், இங்கே பாருங்கள் பாருங்கள், நான் எல்லாம் இன்னும் எழுதி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், எல்லாம் ரெக்கார்டு தான். நௌசுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த செல்ஃபோன் வந்ததுன்னு எல்லாம் நாசமாக போயிடுச்சு. கணவன் மனைவிய சண்டைகள் ரொம்ப மோசமாகிடுச்சு. பெரிய நண்பர்களே, அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தான் சொல்கிறான், 15 பேர் அப்படி இருக்கிறாங்க, நண்பர்கள் எதிரிகள் கலந்து. அதில் என்னுடைய நண்பன் யார், நெருங்கி ஜிகிரி தோஸ் யார் அப்படின்னா, எப்பயுமே பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் நமக்கு நம்ம நெருங்கிய நண்பன். அவன் ஷைத்தான் தான் படா ஜிகிரி தோஸ்த். அவன் யார், மனைவி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான் பாருங்க அவன். நாயகம் ஸல்லல்லாஹு சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் கேட்டாங்க, எதிரி யாரியா அப்படின்னு கேட்டாங்க. எந்த ஒரு மனிதன் 24 மணி நேரம் ஒசுவோடு இருக்கிறானோ அவன் தான் எனக்கு பரம எதிரின்ட்டான். जो आदमी 24 घंटा बावजू रहता है वो हमारा पक्का दुश्मन है. क्या सुना ஷைத்தான். இப்போ யார் 24 மணி நேரம் ஒது முடிஞ்சிச்சா போய் ஒது செஞ்சுட்டு, தூங்கிட்டு இருக்கிறோம் வேற, தூங்கி எந்திரிச்சோம் ஒது செஞ்சுக்கிட்டோம், மறுபடியும் அதே மாதிரி நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், ஒதுவோட வேலை செய்வோம், ஒது முடிஞ்சு போச்சு, காற்று பிரிஞ்சது, யூரின் வந்துச்சு, காற்று பிரிஞ்சது, மறுபடியும் இப்போ ஒது செய்யும். 24 மணி நேரம் எந்த மனிதன் ஒசுவோட இருக்கின்றானோ அவன் என்னுடைய பரம எதிரி. யார் தன்னுடைய மனைவியோடு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறானோ அவன் என்னுடைய ஜிகிரி தோஸ் என்பதாக ஷைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அந்த 15 லிஸ்ட்டு நேரம் போதாது, இன்னொரு நாளைக்கு பேசுவோம், விஷயத்துக்கு வரும். இப்போ அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட ஷைத்தான் சந்திச்சான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட ஷைத்தான் சந்திக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து ஷைத்தான் சொல்கிறான், ஏய் மூசா, 1000 நசீஹத்துக்கள் நான் உனக்கு செய்வேன், 1000 உபதேசங்கள் நான் உனக்கு செய்வேன், ஆனால் 1000ல் 3 மட்டும் நான் உனக்கு சொல்கிறேன், கேட்குறியா அப்படின்னு கேட்குறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கோவக்காரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப முன்கோவக்காரு, மூக்கு மேலே கோவம் வரும் அவருக்கு. அவர் என்ன சொன்னார், ஏன்னா டே அல்லாவுடைய நாரா ஷைத்தான் மர்தூது, நீ எனக்கு நசீத் பண்ணுறியா, உன் நசீத்தில் எனக்கு தேவையில்லடா அப்படின்ட்டு. நீ என்னடா எனக்கு உபதேசம் பண்ணுறது,
உன் உபதேசம் எனக்கு தேவையில்லடா, நீ மர்தூத், அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டவன், நீ உன்னுடைய உபதேசம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு, மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. உடனே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, ஹதரத் ஜிப்ரீல் அனுப்பிச்சு சொன்னா, போய் சொல்லு மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட, ஷைத்தான் 1000 உபதேசம் செய்கிறேன்னு சொன்னான், அந்த 1000ல் 3 உபதேசம் செய்கிறேன்னு சொன்னான், அந்த 3 உபதேசம் என்ன அப்படின்னு கேட்க சொல்லுங்க, இது என்னுடைய கட்டளை, என்னுடைய கட்டளை, போய் கேட்க சொல்லு, அவன் என்ன சொல்கிறான்னு கேளு. உடனே ஹதரத் ஜிப்ரீல் வந்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை, இந்த ஷைத்தான் உங்களுக்கு 1000 உபதேசம் செய்கிறேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் 3 சொல்கிறேன் நான், அந்த 3 மட்டும் என்னன்னு கேட்க சொல்கிறான் அல்லாஹ். சரி, உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஏப்பா இங்கே வாப்பா, 1000 விட்டுடு, 1000 கேட்குறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, 3 சொல்றிய சொல்லு. हज़ार फोड़े मारबा गोली, 1000 से सुनना हमने ताकत नहीं, 3 कह के बोल दूंगा ना, बोल बा देंगे அப்படின்னு கேட்குறார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையினால. இப்போ 3 உபதேசம் என்ன அதை சொல்லு பார்க்கலாம். ஷைத்தான் சொன்னா 3 உபதேசத்தில் முதல் உபதேசம் என்ன தெரியுங்களா, உனக்கு கோபம் வந்தால், கோபம் வந்தால் இடத்த மாத்திரு, அந்த இடத்துல இருக்கக்கூடாது. முதல் உபதேசம், உனக்கு கோபம் வந்தது, ஒரு மனுஷனுக்கு கோபம் வந்துச்சு, இப்போ மனைவிட்ட பேசிட்டு இருக்கிறோம், பிள்ளைங்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம், யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, எந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கிறோமோ அந்த இடத்துல நீ எந்திரிச்சு வெளியில் போயிடும். இல்லை உட்காந்துருக்கிறோமா நின்றுக்கோ, நின்று இருக்கிறியா உட்காந்துக்கோ, இல்லையா படுத்துரு, இடத்த தப்தீல் பண்ணு, ஹரக்கத் கரோகே தோ பரக்கத் மிலேகி, ஏதாவது ஒரு மாற்றங்கள் செய்யணும். முதல் உபதேசம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறான் ஷைத்தான், உனக்கு கோபம் வந்தால் அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடு, அப்போ நீ தப்பிச்சுக்குவ. அதே இடத்துல நீ நின்ன உன்னை தவிடுபடி ஆக்கிடுவேன், அதாவது ஒரு பெரிய பிரயத்தை உருவாக்கிடுவேனா, பயங்கர சண்டை, பயங்கரமான கலவரத்தையே நான் உண்டாக்கிடுவேன் அப்படின்னு ஷைத்தான் சொல்லுவேன். உண்மை தானே, அந்த இடத்த விட்டு வெளியில் போயிட்டு பிரச்சனை சால்வு, கோபம் தனிஞ்சு போயிடும். ஆனால் அதே இடத்துல நீ நின்ன அப்படின்னா மூசா கலவரமே உண்டு பண்ணி விடுவேனா அப்படின்னு முதல் உபதேசம். அதனால கோபம் வந்தால் அந்த இடத்த விட்டு என்ன செய்யணும், வெளியில் போயிடு. ஒன்று. ரெண்டாவது உபதேசம் என்ன தெரியுங்களா, நல்ல காரியங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைச்ச அப்படின்னா அடுத்த செகண்ட் செஞ்சிரு, இல்லை நான் உன்னை மறக்கடிச்சிருவேன், நான் உன்னை மறக்கடிச்சிருவேன். பெரியவர்களே, முதல் விஷயம் என்ன, ரெண்டாவது விஷயம் என்ன, அதாவது நல்ல காரியங்கள் ஏதாவது நீ செய்ய நினைத்தால் கண்டிப்பாக அந்த காரியத்தை உடனுக்குடனே நீ செய்துவிட வேண்டும், உடனுக்குடனே நீ செய்துவிட வேண்டும். கொஞ்சம் நீ அப்புறமே செய்யலாம் அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா உன்னை நான் மறக்கடிச்சிருவேன், உன்னை நான் கஃபலத்தாக்கிடுவேன். கஃபலத் அப்படின்னா உன்னை என்ன செஞ்சிருவேன், அதாவது மைண்டை மாற்றிடுவேன். தொழுகைக்கு கிளம்பணும் கிளம்பிடு, அல்லாஹ்வுடைய நோன்பு வைக்கணும் வச்சுடு, இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு தர்மம் செய்யணும் செஞ்சிரு. नहीं भाई सभाओं को करेंगे, आप तो महीने करेंगे, सभाओं को नमाज पढ़ेंगे, परसों से नमाज रखेंगे, परसों से रोजे रखेंगे, இப்படி ஏதாவது நீ செஞ்ச அப்படின்னா உன்னை நான் என்ன ஆக்கிடுவேன், உன்னுடைய மைண்டை மாற்றிடுவேன், உன்னை நான் மறக்கடிச்சிருவேன். ஏதாவது ஒருத்தருக்கு நல்ல உதவி செய்யணும்னு நினைச்சிருப்போம், அந்த சமயத்தை என்ன ஆகுச்சு, நான் உன் மைண்டை அப்படியே மாற்றிடுவேன். அதனால நல்ல காரியம் இருந்தால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஸ்தபிகுல் கைராத், நல்ல காரியம் செய்யும் போது முந்திக் கொள்ளுங்கள், பிற்படுத்தாதீர்கள், தாமதிக்காதீர்கள். எந்த நல்ல காரியம் இருந்தால் உடனுக்குடனே செஞ்சிருங்க. ரெண்டாவது நசீஹத் என்னது, நல்ல காரியம் செய்ய நினைத்தால் உடனுக்குடனே மூசா செஞ்சு முடிச்சிரு, இல்லை நான் உன்னுடைய மைண்டை மாற்றிடுவேன், உன்னுடைய இதயத்தை மாற்றிடுவேன், இல்லை உன்னை மறக்கடிச்சிடுவேன். மூணாவது நசீஹத் என்ன அப்படின்னா, தனிமையான முறையில் ஏதாவது அந்நிய பெண்ணோடு நீ அமர்ந்தால் கண்டிப்பாக அமராதே, எந்திரிச்சு வெளியில் வந்து என்ன சொல்லுவது, தனிமையான முறையில் அந்நிய பெண்களோடு நீ அமர்ந்தால் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். தீயோ, அதான் தமிழ் சொல்லுவாங்க, பஞ்சு நெருப்பு பக்கத்தில் தான் பத்திக்கும் அப்படின்னு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். எந்த நிலைமையிலும் அந்நிய பெண்களோடு தனிமையில் இருக்காதீங்க, இருந்தீங்க நான் சும்மா விட மாட்டேன், விபச்சாரத்தில் 2 பேர்த்தையுமே ஆழ்த்திடுவேன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு 3 நசீஹத் செஞ்சாங்க. அவருங்களா, முதல்ல கோவப்படக்கூடாது, கோவப்பட்டீங்கன்னா இடத்த மாற்றிடணும். ரெண்டாவது, நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடனே செஞ்சிருங்க, லேட் பண்ணீங்க, நாளைக்கு தாமதிச்சிங்க எல்லாம் மறக்கடிச்சிருவோம். மூணாவது, அந்நிய பெண்களோடு தனிமையில் என்றைக்கும் தங்காதீர்கள், இருக்காதீர்கள், இருந்தீங்க உங்களை தவறு செய்யறதுக்கு என்ன செய்வேன், தூண்டி விட்டுடுவேன் 2 பேர்த்தையுமே அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஷைத்தான் என்ன செய்யறான், 3 நசீஹத் செஞ்சான். செஞ்ச பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட ஷைத்தான் என்ன சொல்றான், ஒரு நிபந்தனை வைக்கிறான், நான் உனக்கு 3 உபதேசம் செஞ்சேன், நீ எதுக்கு ஏதாவது கைமாறு செஞ்சே ஆகும். முகமது அலி பாய்,
நான் உனக்கு அற்புதமான 3 உபதேசம். உண்மையாலுமே அற்புதமான விஷயம் தான். இப்போ அல்லாஹ் அதனால தான் செய்ய சொன்னான், கேட்க சொன்னான். சைத்தான செஞ்சான். சைத்தானாக இருந்தாலும் அவன் பெரிய மலக்குகளுக்கெல்லாம் தலைவனாக இருந்தான், தளபதியாக இருந்தான் அவன். ஆனால் பெருமான அதர்த்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்ய மறுத்துட்டான். அதனால தான் அல்லாஹ் அவனை சாபத்தில் சபிச்சு மர்தூதாகிட்டான், பூமியில் தூக்கி எரிஞ்சிட்டான். ஆனால் மலக்குகளுக்கெல்லாம் தலைவன் யாரு? சைத்தான், இப்லீஸ். சாதாரணமாக இடம் போடக்கூடாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை காட்டிலும் பெரியவன் யாரு? இப்லீஸ். எல்லா மலக்குகளுக்குமே உஸ்தாத், எல்லா மலக்குமார்களுக்குமே ஆசிரியர் யாரு? இப்லீஸ். அவனை சர்வசாதாரணமாக இடம் போட முடியாது. பெரிய நண்பர்களே, அப்படி இருக்கும் சமயத்தில் நான் உனக்கு 3 உபதேசம், உயர்ந்தரமான உபதேசம் செஞ்சேன். நீ எனக்கு ஏதாவது கைமாறு செஞ்சே ஆகணும், உண்மையில கடமை. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னப்பா செய்யணும் சொல்லுப்பா, என்ன செய்யணும் சொல்லு. நீ அல்லாஹ் கிட்ட அதிகமாக போய் பேசுவ. கலீமுல்லா, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ்வுக்கு ஒரு நல்ல ஒரு நெருக்கம். எப்பயுமே அவங்ககிட்ட அல்லாஹ் மனசு விட்டு பேசுவார். யாரு? அல்லாஹ் கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம். அதனால அவங்க பட்ட பேரே கலீமுல்லா, அல்லாஹ் கிட்ட அதிகமாக பேசக்கூடியவர். இப்போ நீங்கள் அல்லாஹ் கிட்ட போய் பேசும் சமயத்தில் என்ன அல்லாஹ் தாலா மன்னிக்க சொல்லுங்க, நான் செஞ்ச பாவத்தை மன்னிக்க சொல்லுங்க அப்படின்னு போய் அல்லாஹ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் இந்த நிபந்தனை. அப்படி சரிப்பா, கண்டிப்பாக சொல்கிறேன். நேராக அல்லாஹ் கிட்ட கோஹே தூருக்கு போனாங்க. அந்த மலையிலேருந்து அல்லாஹ் கிட்ட பேசுனாங்க. பேசிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி போகும் சமயத்தில் அல்லாஹ் கேட்குறான், மூசா வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னு. மறந்துட்டார், இதை பற்றி பேசுறதுக்கு மறந்துட்டார். அல்லாஹ் நினைவூட்டுறான், வேற ஏதோ விஷயம் இருக்குதாப்பா அப்படின்னு. இல்லை யா அல்லாஹ், எந்த விஷயம் இல்லை, நல்லா யோசிச்சு பாருப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துருச்சு, ஆமாம் அல்லாஹ், ஷைத்தான் வந்தான், இது மாதிரி எனக்கு நசீஹத்து பண்ணனா, நீங்கள் சொன்னதாக நான் கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சான், ஏதாவது ஒரு ஹக்கு உபதேசம் நான் செஞ்சதுனால அதுக்கு நீ எனக்கு கைமாறு செய்யணும்னு சொன்னான். என்னையா கைமாறுன்னு கேட்டதுக்கு நீங்கள் அவனை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் தாலா சொன்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, மூசா, நான் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்ய சொன்னேன். ஃபஸ்ஜுது கா பாய் லி ஆதம, ஆதமுக்கு சஜ்தா இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வகாரு மினஸ் ஸாலிமீன். அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ் தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைச்சான், மண்ணுடைய வடிவத்தில் புத்துலாவா. அதுக்கு ரூஹ் கொடுத்தான். அதுக்கப்புறமேலு உயிர் கொடுத்த பிறகு எல்லா மலக்குமார்களும் சொன்னால் சஜ்தா செய்யுங்க. எல்லா மலக்குமார்களும் சஜ்தா செஞ்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல சஜ்தா செஞ்சது ஜிப்ரீல் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல்ல சஜ்தா செஞ்சார். அப்படி இருக்கும்போது எல்லாமே சஜ்தா செஞ்சாங்க. ஆனால் இப்லீஸ் என்ன செஞ்சான், ஷைத்தான் சஜ்தா செய்ய மறுத்துட்டான். ஏன்? வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அபா வஸ்தக்பர, அவன் வந்து மறுத்தது எதனால் அப்படின்னா தற்பெருமையின் காரணமாக, அகம்பாவத்தின் காரணமாக. அவன் மண்ணால் படைக்கப்பட்டவன் மனுஷன், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். நெருப்பை தூக்கி விட்டிங்கன்னா வானத்துக்கு மேலே தான் பறக்கும், மண்ணை தூக்கி போட்டிங்கன்னா மண் மட்டும் எங்கே வரும்? பூமிக்கு தான் வரும். அதனால் மண்ணுக்கு முன்னாடி இப்போ என்றைக்குமே இந்த நெருப்பு தலை வணங்காது அப்படின்னு என்ன செஞ்சான், மனசில் தற்பெருமை அகம்பாவத்தோடு நடந்துக்கிட்டான். என் பேச்ச கேட்கல, ஆனால் எல்லா மலக்குமார்களும் கேட்டான். அதனால் என்ன செஞ்சான், அவனை சபிச்சு தூக்கி எரிஞ்சிட்டேன். சரி, இப்போ ஒன்றும் கெட்டு போகலை, அவனை மன்னிக்கணும், அவ்வளோதானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கபருக்கு முன்னாடி போய் நின்று சஜ்தா செய்ய சொல்லுங்க, நான் மன்னிச்சேன். ஏமா உயிரோடு அவர் இருந்தார், சஜ்தா செய்யல. இப்போ அவர் மரணிச்சார், யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறந்து போயிட்டார். இப்போ ஒன்றும் கெட்டு போகலை, நேராக போக சொல்லுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கபருக்கு முன்னாடி நின்று அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க நான் சஜ்தா செய்கிறேன் அப்படின்னு சஜ்தா செய்ய சொல்லுங்க. சஜ்தா செஞ்சிட்டா அப்படின்னா நான் ஷைத்தானை மன்னிச்சிடுறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் நேராக வந்து ஷைத்தானை சந்திக்கிறான். சந்திச்சு சொல்கிறார், மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படிப்பா நடந்தது. ஷைத்தான் சொன்னால் அப்படியே உங்களுக்கு அடங்கலை. யோ உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு நான் சஜ்தா செய்யலை, செத்து போய் ஒரு மண்ணோட மண்ணாக போயிட்டார் கபரு, அந்த கபருக்கு முன்னாடி நான் சஜ்தா செய்யணுமா? என்னை பார்த்தா எப்படியே தெரியுது உனக்கு அப்படின்னு. அப்பவும் எனக்கு அந்த அகம்பாவம், அந்த கிபிரியா, அந்த மண்டகணம், தற்பெருமை, அகம்பாவத்தோடு தான் நடந்துக்கிட்டான். யார்? ஷைத்தான். ஆனால் அல்லாஹ் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தானே, நம்ம கபருக்கு முன்னாடி இப்போ சஜ்தா செஞ்சிடலாம், அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான் அப்படிங்கிறது இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பிறகும் கூட என்ன சொல்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கும் பொழுதே நான் சஜ்தா செய்யலை, இறந்து போய் அவங்க கபருக்கு முன்னாடி நான் சஜ்தா செய்வேனா? என்னால் எப்பயுமே முடியாது அப்படின்னு தன்னுடைய மனதில் தற்பெருமை அகம்பாவத்தோடு நடந்ததின் காரணமாக கியாமத்து வரை அல்லாஹ்வுடைய லானத்து, சாபம் அவனின் மீது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆக பெரியவர்கள், இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் என்றைக்குமே தற்பெருமை இருக்கக்கூடாது, அகம்பாவம் இருக்கக்கூடாது. பணிஞ்சு போங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மன் தவாஸு லில்லாஹ் வ ரஃபஅஹுல்லாஹ். யார் அகம்பாவம் செய்யாமல் பணிந்து போகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி ரொம்ப தூரம் உயர்த்தி விடுவான்.
அந்தஸ்தில் உயர்ந்திருவான். மனைவி கிட்ட முன்னாடி நீங்கள் படிச்சு போகிறது ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது. பிள்ளைங்களுக்கு முன்னாடி நம்ம படிச்சு போகிறது ஒன்று கெட்டு போகிறது கிடையாது. மன்னிப்பு கேட்குறதா ஒன்று கெட்டு போகிறது கிடையாது. நம்ம தப்பு செஞ்சுட்டோம், நம்முடைய மனைவி தானே மன்னிச்சுக்கோமா, ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது. பெரிய நண்பர்களே, விட்டு கொடுப்பவன் என்னைக்குமே கெட்டு போக மாட்டான், கெட்டுப்பவன் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டான். சரிங்களா? அதனால் பெரிய நண்பர்களே, உள்ளத்தில் என்னைக்குமே தற்பெருமை, கடுகு அளவு அகம்பாவம் தற்பெருமை இருந்தால் லா யதுகுலுல் ஜன்னா, அந்த அகம்பாவம் தற்பெருமை அடித்தவன் என்னைக்குமே சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். எப்படி ஷைத்தானுடைய அகம்பாவத்தின் காரணமாக அல்லாஹ் அவனை சபித்து கியாமத்து வரை அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகி கொண்டே இருக்கின்றதோ, அதே போன்று எந்த மனிதனுடைய உள்ளத்தில் தற்பெருமை அகம்பாவம் இருக்கின்றதோ அந்த மனிதன் ஒருபோதும் லா யதுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்பதாக இந்த ஹதீஸுடைய விரிவை நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் பணிவான முறையில் தற்பெருமை இல்லாமல் நேர்மையான நல்ல மனிதனாக வாழக்கூடிய பாக்கியத்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுன்னத்துக்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.